ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ நம்ம செடிங்களெலாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால டேங்க்கில் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் சூடாக வர ஆரம்பிக்கும், ரொம்ப வெயில் இருக்கனால. ஸோ நம்ம வந்து வெயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மணி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுங்க. அதே போல் வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே சூடெல்லாம் ஆறின பிறகு தண்ணியோடையது நீங்கள் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றினீங்கன்னா செடி வந்து சாவாமல் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து செடிங்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு நீங்கள் நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தால் முட்டையோட ஓடவெல்லாம் வந்து நல்லா நசுக்கி செடி மேலே தூவி விட்டிங்கன்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றினீங்கன்னா செடிங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே போல் வந்து செடிங்களுக்கு உரமும் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பீல் பண்ணுற ஸ்கின் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மண்பானையில் போட்டு வச்சு அது வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து உரமும் மாறிடும். அது வந்து நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் பீல் பண்ணுற ஸ்கின் எல்லாம் வந்து மிக்சியில் நல்லா அடித்து ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா பூச்செல்லாம் வந்து பிடிக்காது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து 2 நாளில் அடங்கிடும். அதனால செடிங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்லா வளரும் செடியெல்லாம். அதே போல் வந்து நீங்கள் ரோஸ் செடியெல்லாம் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நுனியை வந்து ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி கற்றாழையை வந்து அதில் குத்தி வச்சிங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் உங்களுக்கு நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.